ஹரி என்ன இல்லப்பா ஹரி. ஏன் அவனே அடிக்க போறியா? அது அது வேண்டாம். நட்போட வந்த ஒருத்தனை மறுபடியும் விரோதி ஆக்கிட்ட. அவ்வளவு வெறித்தனமா உனக்கு? காலையில் இருக்கவங்க உன் பேச்சாவ கேட்கறாங்க. அப்படி இல்லையே. சிவனும் ஹரியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க உன் ஆளுங்க. நீ சொன்னாதான் அவங்க போவாங்க. அதை நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடிதடி கலாட்டாணி பண்ணிக்கிட்டு மறுபடி சண்டைக்கார அன்பா மாறியடா. ஊருக்காரங்க போனு, பத்திரிக்கைக்காரங்க போனு, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. லீலா குரூப்போட அண்ணன் தம்பிங்க அடிதடியில தான் பிரிஞ்சாங்கன்னு கேட்டுட்டு தான் நான் சாகணுமாடா? தேவையாடா எனக்கு? இல்லப்பா, சிவன் கூட நம்ம ஹரியும் இருக்கான்னு தெரியாம. தெரியாதுப்பா. உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியறதில்ல. சில நேரங்கள்ல உனக்கே ஒண்ணு தெரியறதில்ல. காலம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற கத்துக்கணும்ப்பா. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. எனக்கும் உனக்கும் படிப்பறிவு கிடையாது, ஆனா குறைகள் இருக்கு. அறிவு விவரம் தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அதுக்கு தடையா நாம இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? உங்க மனசை நான் வேதனைப்படுத்திருந்தா மன்னிச்சிருக்கேன். ஏய், என்னடி இது? ஏன் அழற? வேற யாரு திட்டினா? எங்க அப்பா தானே. அழற. சின்ன வயசுல கடலை பார்க்கணும், அலைய பார்க்கணும்னு சொல்லுவான். கூட்டிட்டு போவேன். அங்க போனதும் அது பத்தாது, லைட் ஹவுஸ் மேல யாருன்னு சொல்லுவான். ஆனா இப்போ அந்த கடலையும் தாண்டி உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டான். ஆனா இந்த பாழா போன மனசால அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவன் இன்னும் குழந்தை நினைச்சேன். அவன் வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான். நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி. என்னை விட வளர்ந்துட்டான். நான் தான் தெரிஞ்சுக்கல. லீலா குரு அதனுடைய வளர்ச்சி அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இந்த அன்போட உலகம் சின்னதாகி சின்னதாகி நீயும் நம்ம பசங்களும் மட்டும்தாம்மா. எனக்கு தெரியல, உன் புருஷனுக்கு ஒன்றும் தெரியல. என்ன யாரும் புரிச்சுக்கல. எனக்கு தெரியும், உங்க மனசு எனக்கு தெரியும். ஹலோ, மிஸ்ஸஸ் ஹரி இருக்காங்களா? மிஸ்ஸஸ் ஹரி தான் பேசுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீங்க? உங்களோட ஒரு வெல் விஷர். ஹரி இல்லையாங்க? இல்லைங்க, வெளியூர் போயிருக்காரு. என்ன? இல்ல, சொந்த பொண்டாட்டி கர்ப்பமான ஒரு விஷயத்த வேற ஒரு பொண்ணோட கொண்டாடுற ஒரு புருஷனை முத தடவையா நான் பாக்குறேன். யார் நீங்க? என்ன சொல்றீங்க? அதான் சொன்னனே, உங்களோட ஒரு வெல் விஷர். நான் இப்ப சொன்ன உண்மையை மேடத்தால இன்னும் நம்ப முடியலன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே பீச் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வாங்க. ரேவதி,
வேண்டாமா, இது வாழ்க்கை, குடும்பம். ஒரு தடவை தூக்கி எறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காது. அவன் அதை பண்ணிட்டான், அதே நீயும் பண்ணாது. வயசான ஒரு மனுஷனை சாகர காலத்தில் அழ வைக்க வேண்டாம். அப்பாவை சொன்னேன், என்னை விட அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப வேதனைப்படுவார். எங்க அப்பாவுக்காக, 4 பேர் மதிக்கிற இந்த குடும்பத்துக்காக உன் கையை பிடிக்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு நீ போயிடாத. உன் புருஷனுக்கு அண்ணனா சொல்லாம போனாலும் உனக்கு அண்ணனா சொல்லலாம்ல, சொல்லுவேன். எங்க போனாலும் அனுபவிச்சே ஆகணுங்கிற வேதனையை எல்லாரும் சேர்ந்து எங்கேயே இருந்து அனுபவிக்கலாமே. போகாதம்மா. யாரு யார் நீங்க? எங்க அவன்? யாரு? யாரா? கூப்பிடவன ஒரு பாஸ், அவனுக்கு செக்ரட்டரி. உன்னை தப்பு சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ நான் இங்க வரல. தப்பு செஞ்சது என் தம்பி, நான் அவனை திருத்திக்கிறேன். நீ எதுக்காம இப்படி கடவுளுக்கே பொறுக்காத விஷயம் எல்லாம் பண்ற? ஒரு குடும்பத்தோட மரியாதையை, ஒரு அப்பாவிப்பனுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி பாழாக்க அடைக்கிற? சொல்லு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆரம்பிச்சு வச்சதை நீயா தான் முடிக்கணும். நீ வேலையை விட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எழுதி ஃபில் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என் தம்பியோட வாழ்க்கையில நீ என்னைக்கு குறுக்க வரக்கூடாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு பணம் கொடுத்து போ சொல்றதுக்கு நீங்க யாரு? கரெக்ட். நான் யாருன்னு இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிய வைக்க ஆரம்பிச்சேன்னா அது புரிஞ்சுக்க நீ இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நீ யாரு? மனுஷன். அது உருவத்துல, உறவுல நீ யாருன்னு தான் கேட்டேன். மாமாவா? யூ பிளடி. கழுத்து நெரிச்சிருவேன். குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா? விளையாடாத. உனக்கு என்ன தெரியாது. நீ யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்க என்கிட்ட மோதி உயிரோட போனதில்லை. காட்டட்டுமா அவனுக்கு? என்னண்ணா இதெல்லாம்? இதாண்டா உங்க அண்ணனோட புத்தி. என்ன நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அரே, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. புரியலனா இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன கண்டிக்கிற வேலையெல்லாம் நம்ம வீட்டோட வச்சுக்கோங்க. இப்படி என்ன கேவலப்படுத்துற வேலையெல்லாம் மத்தவங்க முன்னாடி வேணாம். அதிகாரம் வீட்டுல, இப்படி பொது இடத்துல வேண்டாம். புரிஞ்சுதா? சின்ன வயசுல தெரியாம நீ செஞ்ச தப்புகளுக்கு கூட நான் உன்னை அடிச்சது இல்லடா. இது கூட நான் ஜெயிக்கிறதுக்காக இல்ல, இனிமேல நீ தோக்க கூடாதுங்கிறதுக்காக. Hey, leave it. என்னடா, என்ன இங்க என்னடா நடந்திருக்க? அண்ணா, அண்ணா, அது வந்து அழாத. நடந்து போற வழியிலெல்லாம் குழியை தோண்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் தோண்டின குழியில தானே போய் விடுறது. அண்ணா, நம்மளுடைய சொத்துக்களையும் நிறுவனங்களையும் வளர்த்து பாதுகாக்க உன்னால முடியும். உன்னால நிச்சயமா முடியும். நான் நம்புறேன். நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியண்டா. நம்ம அப்பாவுக்கு, எனக்கு. மூட்டை தூக்கி காய்கறி மார்க்கெட்ல காய்கறிகள் வித்து அடிதடி கேஸில் போலீஸு கேஸ்ன்னு அலைஞ்சவன் தான் நான். இப்ப நடந்த விஷயமும் என் கணக்கில் இருக்கட்டும். நான் ஏத்துக்கிறேன். நான் தான் கொன்னேன். நான் தாண்டா கொன்னேன். போயிடு, போயிடு, போயிடுறா.
நாளைக்கு பார்க்கணும்ல, போய் ஒரு தடவை முகத்தை காட்டினா போதும். ஊர்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு கூட இருந்தே தீர்த்து வச்சவங்க தானே நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. எனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த வாசப்படி ஏறி வந்தவங்க யாருமே மன வருத்தத்தோட போனதே இல்லை. அது இன்னைக்கும் அப்படியே போகட்டுமே. இது லீலா குரூப் இல்லையா அண்ணே? கணபதி சொல்றேன். ம். அன்புவையும் அவங்க அப்பாவையும் இதுவரைக்கும் அவங்க அப்பா புள்ள மாதிரி பார்க்கலையப்பா. நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க. ஆண்டவனே, எல்லாம் தலை எழுத்து. எல்லாரும் வந்திருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. ஓ, பத்திரிக்கைக்காரங்களும் வந்திருக்கீங்களா? நல்லதா போச்சு. ஆனா இப்ப எடுத்த போட்டோவை பத்திரிக்கையில போடாதுங்கப்பா. இப்ப இருக்கிற இந்த முகத்தை ஊருக்காரங்க முன்னால காட்ட முடியலப்பா. 1008 வேலை இருக்கிறவங்க நீங்க எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இங்க ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அவன் என் மூத்த மகன். அவன் இல்லை. இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியும்ல. இனிமே அவன் இந்த அப்பங்கிட்ட இருந்து எந்த திட்டம் வாங்க மாட்டான். நல்லதா போச்சு. இருக்கட்டும் அங்கேயே, இருக்கட்டும் அங்கேயே, சுகமா இருக்கட்டும். கொலை குத்தமாச்சே, அது ஒன்றும் சின்னது இல்லையே. நிறைய காரும் பஸ்ஸும் லாரியும் இருக்கு, பெரிய வீடும் இருக்கு. கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்றதுக்காக யோக்கியமா இருப்பாங்களா? இல்ல, நாங்கெல்லாம் கெட்டவங்க. காய்கறி மார்க்கெட்ல அழுகி போன தக்காளிக்கு இருக்கிற மதிப்பு கூட எங்களுக்கு இல்ல. நானும் என் புள்ள அன்புவும் பாருங்க, இனிமே ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், இது கொலகார அன்பு வீடுன்னு. இல்ல எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஆரம்பத்தை விட ரொம்ப கீழ்த்தரமான இடத்துக்கு போயாச்சு. அப்ப கூலிக்காரனா கிடந்தான், புள்ள அதை விட ரொம்ப முன்னேறிட்டான். நாங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சேன்னு எல்லாருக்கும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திருக்கேன் என் தலைச்சாம் புள்ள. எட்டு 9 வயசுல ஒரு பேருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டோம் நாங்க. கழுத்துக்குன்ன சுமையை தூக்கிட்டு நடப்போம் ஒரு காலத்துல. இப்ப பாருங்க, இன்னும் பெரிய சுமையா வச்சுட்டான் என் முதுகுல. இப்ப இதையும் ஏத்துக்கிட்டு நடக்கிறேன். இனிமே இந்த விஷயமா யாரும் என் வீட்டு படிக்கட்டு ஏறாதுங்க. நான் ஒன்னும் வருத்தப்படவே இல்லை. அப்பா, சமாதானம் பேசுறதா இருந்தா வேண்டாம், போ. அப்பா, அன்பு அண்ணனுக்கு ஜெயில தானே சாப்பாடு? கொலகாரனுக்கு ஜெயில தான்ப்பா சாப்பாடு. அப்பா, நான் தாப்பா அந்த கொலையை செஞ்சேன். ஆண்டவா, அந்த பழி அன்பனை ஏத்துக்கிட்டார் என்னை காப்பாத்துறதுக்கு. நான் வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்லாத. இவ்வளவு நேரமா என் பிள்ளைய சபிச்ச பாவத்துக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? போடா, என் மூஞ்சில முழிக்காத. எல்லாத்தையும் வித்துடு. யாரு கால கைய பிடிப்பியோ என் பிள்ளைய முன்னால கூட்டிட்டு வா. போய் கூட்டிட்டு வாடா. நான் தான் அன்பு
அண்ணா அண்ணே என்னாச்சுப்பா? அண்ணே அப்பா.